ஹை ஃப்ரெண்ட்ஸ், சகானா ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சகானா ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி தென்னை மரங்களுக்கு வந்து பசுந்தாள் உரமாக கொல்லை வந்து நம்ம மடக்கி உழுதுருந்தோம். அதுக்கு இன்றைக்கி நீர் பாசனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பொதுவாக ஒருத்தங்க தென்னை மரத்துக்கு தனித்தனி பாத்தி போட்டு தண்ணீர் விடுவாங்க. நம்ம வந்து 5லேருந்து ஒரு 6 மரம், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்தி மாதிரி போட்டு ஃபுல்லாக தண்ணீர் பாயிற மாதிரி பார் போட்டிருக்கோம். நம்ம தண்ணீர் விடும்போது பார்த்திங்கன்னா இந்த பார் போடுறதுக்கு நம்ம மண் எடுத்துருப்போம் 2 சைடும். அந்த பள்ளத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம தண்ணீர் விடும்போது தண்ணி ஃபுல்லாக நேராக நம்ம முதல் மரத்தில் விட்டோம்னா அது கடைசி மரத்தில் உள்ள அந்த எடுத்துருக்க பள்ளத்திலே தான் போகும்போது தவிர நமக்கு பாசனம் ஒழுங்காக பாயாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு மரத்துக்குமே ஒவ்வொரு தடுப்பு போட்டிருக்கோம். அந்த தடுப்பை வந்து பெருகுனதுக்கப்புறம் தான் அடுத்த மரத்துக்கு போகிற மாதிரி இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா தண்ணீர் பாசனம் வந்து நம்ம பாய்ச்சும்போது நீர் ஒரு ஈவனாக பாயும். ஏன்னா நம்ம அந்த பள்ளத்தில் போகும்போது நமக்கு பாசனம் வந்து முறையாக பாயாது. பள்ளம் உள்ள இடத்துல ஃபுல்லாக தண்ணீர் பெருகிரும். சில இடங்களில் மேடுகள் இருக்கும், அந்த இடத்துல தண்ணீர் வந்து நமக்கு சரியாக பாயாது. அப்போ நம்ம ஒவ்வொரு மரத்துக்குமே செப்பரேட்டாக 6 மரம் இருக்குன்னா 6ல் 5 மரத்துக்கு நம்ம வந்து செப்பரேட்டாக தடுப்புகள் போட்டோம்னாலே ஒவ்வொரு தடுப்பாக நிரம்பி வர வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு மரத்துக்கு தண்ணீர் ஒரு ஈவனாக கிடைக்கும். பொதுவாக நம்ம வந்து இந்த மாதிரி காய்க்கக்கூடிய மரங்களுக்கு வந்து 15லேருந்து 20 நாளைக்கு ஒரு முறை தான் நம்ம தண்ணீர் விடுவோம். அப்படிங்கும்போது நம்ம எவ்வளோக்கெவ்வளோ தண்ணீரை வந்து பெருசாக்கி நம்ம தண்ணீரை தேக்கி வைக்கிறோமோ அதுக்கு தக்கனதான் நமக்கு வந்து அடிக்கிற வெயிலுக்கு மரங்கள் வந்து தாக்கு பிடிக்கும்.